கொடியும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையிலே இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இறையியல் கல்வி. இது சமீப காலத்தில் வந்ததல்ல. கிறிஸ்து உலகத்தில் வந்தவுடன் பிதாவானவரோடு 30 வருஷம் தாய் தகப்பனோடு இணைந்து வாழ்கிறார். கிறிஸ்துவானவர் குடும்பத்தோடு கற்றுக்கொண்ட வருஷங்கள், குடும்பத்தோடு வாழ்ந்த வருஷங்கள், குடும்பத்தில் தன்னுடைய திட்டங்களை தாய் தகப்பனுக்கு புரிய வைத்த வருஷங்கள் 30 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். அவர் கடவுள் வானத்திலிருந்து நேரே இறங்கி வந்து உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் சாதிக்கவில்லை, நம்மை போல வந்தார். 30 ஆண்டுகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வேத பாரகர் பரிசேயர்கள் அவரை பல குற்றம் சாட்டினார்கள். ஒன்றிலும் அவரை குற்றவாளி என்று தீர்க்க முடியாத ஒரு நல்ல மகனாக சபையாராக வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. நல்ல ஒரு சபையார், எருசலேம் சபையின் அங்கத்தினர் என்று சொல்லுவதில் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலானவர் யாரும் கிடையாது. கற்றுக் கொடுக்கிறவர் யார்? பிழை இல்லாதவர். பிழை இல்லாதவர். நான் சொல்லுவது புரிஞ்சிருக்கும். கற்றுக் கொடுக்கிறவர் யார்? பிழை இல்லாதவர், குற்றப்படுத்த முடியாதவர். குற்றப்படுத்த முடியாதவர். கற்றுக் கொடுக்கிறவர் யார்? பிறரால் அவமானப்பட்டவர். நீர் போஜன பிரியன், நீர் மதுபான பிரியன் என்று சொல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. கற்றுக் கொடுத்தவர் யார்? கடைசி வரையும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர், பெரும் கூட்ட மக்களால், திருச்சபை மக்களால். சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கிருந்து கற்றுக் கொடுத்தார்? யார் அவருக்கு கற்றுக் கொடுத்தது? பிதாவானவர். வானத்திலிருந்து அவரோடு பேசினார். மறைவானது எதையும் மறைத்து வைக்காததினால் நாம் உயிரோடு இருக்கிறோம். மறைவானதை மறைத்து வைத்தபடினாலும் நாம் உயிரோடு இருக்கிறோம். கற்றுக்கொண்டதில் 2 காரியம் உன்னதமானது. இயேசுவை கற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை பரிசுத்த ஆவியானவராய் ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்தவ சபைகளிலே வந்து அங்கத்தினராய் இருக்கும்போது கற்றுக்கொள்ள வருகிறோம். கற்றுக்கொள்வதில் மிக முக்கியமானது என்னது தெரியுமா? இந்த உலகத்தில் மறைவானவைகள். அதில் ஒன்று நியாய தீர்ப்பு. எனக்கு என்ன நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்குள்ள 2 காரியம் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கும் போது போராடுகிறது. ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறான். அவன் பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேனானா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் சத்தமே வரல. சத்தம் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்க. ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறான், சரியா? நான் சும்மா சாதாரணமாக இந்த பிரசங்கத்தை பண்ண முடியல, ரொம்ப உட்காந்து யோசிக்க வேண்டியதாகி போச்சு. சொல்லுங்க. ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு செல்லுகிறான். எதுக்கு செல்றான்? சொல்லுங்க. கற்றுக்கொள்வதற்கு. புரியுதா? இன்னொன்று சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். நீங்கள் வெறும் கற்றுக்கொள்ள மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடம் தேவையில்லை. உங்கள் அம்மா அப்பா MA BEd படிச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளேருந்து படிச்சுக்கிடலாம், வெளியெல்லாம் போகலாம். சக மாணவர்களோடு வாழும்போது அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர், PET வாத்தியார், கிராஃப் டீச்சரு, மேத்ஸ் வாத்தியார், ஒவ்வொரு வாத்தியாருக்கும் அவன் அடங்கியிருக்கணும். கடைசியில் ஹெட்மாஸ்டராக நான் இருந்ததுனால என்ன எழுதணும் தெரியுமா? கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று எழுதணும். தெரியுமா உங்களுக்கு? அதில் எந்த மையை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுற ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணிடுவா, ரெட்டிங்கை பயன்படுத்தி விட்டுருவான், வெரி குட்னு போட்டுருவான். ஆனால் மையது சொல்லுங்க, இன்னொரு படியை பாக்கிய மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. புரியுதா? பச்சையில் எழுதுனா பழச்சான், ப்ளூவில் எழுதுனா சுமார் ஏதோ வில்லங்க இருக்கு, அங்க இருக்கிற ஹெட்மாஸ்டர் கண்டுபிடிச்சுக்கிடுவாரு. ரெட்டில் எழுதிட்டானா டேஞ்சர். கற்று முடித்த பிறகு சர்டிஃபிகேட் வாங்குறது பெருசு இல்லை, எது வாங்கணும்? இந்த சத்தமே வரமாட்டேங்கி. நம்ம தான் பைபிளே படிக்கிறது இல்லையே. நம்ம கோயிலுக்கு வர வேண்டியது, பாமாலையை பாட வேண்டியது, நம்ம பாட்டுக்கு எளிமை எங்கே பெற வேண்டியது, சர்ச்சுக்கு பேர, வீட்டுக்கு பேர வேண்டியது. என்ன இதான் நடக்கு. எதுக்கு இறையியல் கல்வி கற்றுக்கொள்ளுதல், டீச்சரு, ஆண்டவர், பரிசுத்தாவியானவர், ஒரு வாத்தியார்னு ஏன் எழுதி கொடுத்தாங்க? சும்மா நேரப்போக்கு இல்லை. நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் இருந்து படிச்சுட்டு வெளியே வரும்போது பாஸ் பண்ணுவேன் ஃபெயில் ஆவேன்னு யாருக்கு தெரியும்? சத்தம் வர மாட்டேங்கி. அவனுக்கு தெரியும். நீங்கள் இந்த உலகத்தில் இந்த சபையில் வந்து இருந்ததுனால பரலோகம் போவீங்களா இல்லைன்னா நரகத்துக்கு போவீங்களான்னு யாருக்கு தெரியும்? சத்தம் வர மாட்டேங்கி. அதுக்கு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கோம். நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ சாகும்போது நரகத்துக்கு போகிற உங்கள் ஐயர் சொல்லுவார், கல்ற தோட்டத்தில் இருந்து என்ன மண்ணளி போட்டு என்ன சொல்லுவார், மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்குறோம், இவர் பரலோகத்துக்கு போவார்னு சொல்லுவார். ஆனால் உள்ளே படுத்திருக்கிறவருக்கு தெரியும் இவர் எங்கே போவார்னு, சாவும் போதே தெரியும். இதை யாரும் மாற்ற முடியாது. எதுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கோம்? உன்னை நீனே நிதானித்து அறிந்தால் நியாயந்தீர்க்கப்படாய். கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் என்ன? சோதனை செய்வதற்கு. பரீட்சைன்னு ஒன்று ஒரு பார்த்துருக்கீங்களா? முந்தைய 3 பரீட்சை தான் இருந்துச்சு. இப்போ நான்லாம் படிக்கும்போது 3 பரீட்சை தான். என்ன நமக்கு பரீட்சை வந்தாலே அப்படி சந்தோஷம் வரும், லீவ் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ தினமும் பரீட்சை வைக்கான். இன்னைக்கு உள்ள பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்தா டெய்லி டெஸ்ட் வைக்கான், டெய்லி செக்கப் நடந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமான காலத்தில் போய்கிட்டு இருக்கோம். என்ன தினமும் சோதிக்கான். சோதிச்சுட்டு என்ன பிளான் பண்ணுறான்? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் என்ன ஜெபம் பண்ண சொன்னார், ஏன்னா இந்த ஹெட்மாஸ்டர் விளங்க மாட்டான் அப்படின்னா. நான் எனக்கு எதுக்கு அவ்வளோ கோபம் அப்படின்னு. ஆனால் என் பையன் நல்லா படிக்கலைன்னா இவன் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சு எஸ்எல்சிக்கு என் பையன் பேரை எங்கே அனுப்பலை. நம்ம ஆட்கள் இருக்கிற ஆக்கத்தை பார்த்துக்கோங்க. வருஷம் முழுசும் ஃபீஸ் வாங்கி படிக்க வைக்கான். கடைசியில் எஸ்எல்சி படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுத போது பேர் எங்கே போகல, டைரக்டர் ஆஃபீஸுக்கு போகல. என்ன செய்யிட்டான் தெரியுமா? நேர டுட்டோரியல் சேர்த்து படிக்க வச்சுட்டான். ஏன்னா பெயிலானா பாவம் எங்கேயோட போயிடும். நான் சொல்கிறது புரியலையோ? நாங்கள் இதை எப்படி செய்யணும் தெரியுங்களா? எங்களுக்கு தெரியும், சாவும் போதே எங்களுக்கு தெரியும் இந்த ஆள் நரகத்துக்கு போகிறான். கற்றுக் கொடுக்கிறதுக்கு விளையாட்டு காரியம் கிடையாது. என்ன போதகர்கள் இன்னைக்கு கற்றுக் கொடுப்பதை மறந்துட்டாங்க. நேற்று நான் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வரும்போது என்னை ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா வேதத்தில் இவ்வளவு ஆழமான சில வசனங்கள் இருக்கான்னாரு. டெய்லி கற்றுக்கொள்ளு புரியும் போன்ட்டு ஏமாட்டு போயிட்டேன். வேதத்தை கற்றுக்கொள், பிரசங்கம் மட்டும் கேட்காத. நான் டெய்லி வேதத்தை கற்றுக்கொள்கிறேன். எனக்கு நேரம் இருக்கிற நேரம்லாம் பைபிளை வாசிக்கேன், வேதத்துக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு வேத வசனம் மண்டைக்குள்ள நிற்கி, இல்லைன்னா நிற்காது. உனக்கு மண்டைக்குள்ள நிற்கணுமா, முதல்ல வேத வசனத்துக்கு கீழ்ப்படி. அப்போ கற்றுக்கொள்வதற்கு ரீசன் என்ன? என்னை நான் அறிந்து கொள்வதற்கு. சரிதான், 2 விதம் சொன்னேன். ஒன்று மறைவானவைகள், இன்னொன்று வெளிப்படுத்தப்பட்டவைகள். உபாகமம் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. சில நேரம் நம்ம மேலே நம்ம ஆட்களுக்கு ஐயரோல் ரொம்ப சாபம் போடுறாங்க. நம்ம பைபிளில் சில வசனத்தை நீ கற்றுக் கொடுப்பதுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு காமிக்க பாருங்க. 29ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஹலோ, கொஞ்சம் பைபிளை நிறுத்தி படிக்கணும்னா
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார் 40 வருஷம். இப்போ அவருக்கு என்ன வருது? ஒரு டீச்சருக்கு என்ன வருது? நீங்க சத்தமே காட்ட மாட்டீல. நான் இன்னைக்கு டீச்சர் கேரக்டர் தான் காமிச்சு கொடுக்க போறேன். மகா பெரிய டீச்சர் யாரு? மகா பெரிய டீச்சர் யாரு? இயேசு கிறிஸ்து. நீ காலையில எழும்பி என்ன சொல்ல போறான்னு அவருக்கு தெரியும். 100% என்னை தெரிந்தவர் எனக்கு டீச்சர். அவர் சொல்றாரு 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு உட்கார வச்சு உபாகம்னு ஒன்று பேசுறான். இந்த உபாகமும் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணது மோசே. திரும்ப அவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்தான். எண்ணாமத்தில் இருக்கிறதா இல்லை இருக்கும், யாத்ராமத்தில் இருக்கிறதா இருக்கும். ஆனால் அந்த 29ஆம் அதிகாரத்தில் 32ஆம் அதிகாரம் வரைக்கும் கடுமையான அதிகாரம். ஏன்னா முடிவு அல்லது சஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டில் தீர்ப்பு முடிச்சுட்டு ஒரு 600 பக்கம் இருக்கும். கடைசியில் அந்த தீர்ப்புக்கு ஒரு பக்கத்தில் என்ன எழுதியிருப்பாங்க? சாராம்சம் எழுதியிருப்பாங்க. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாராம்சத்தை காட்டுறது இந்த அதிகாரம் முழுசும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் ஒரு டீச்சர் இவ்வளோ தூரம் அவங்க கூட இருந்து நடத்திட்டு இப்போ அவங்களுக்கு இவங்க யாருன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் மேல் கோபம் உண்டவராகி எப்போ சொல்லிட்டான்? கானானுக்குள்ள போக முன்னால மோசே சொல்லிட்டான், நீ அந்த தேசத்தில் இருப்ப, ஆனா அந்த தேசத்திலிருந்து உன்னை பிடுங்கி எறிந்து விடுவார் வேற தேசத்துக்குன்னாரு. கற்றுக் கொடுத்தவர், கற்றுக்கொண்ட மோசே, கற்றுக்கொண்டு பேசின மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான். அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு சபையின் போதகனாயிருக்கிறேன். போதக தொழிலை முடித்து போகும்போது 2 வார்த்தை நாங்கள் சொல்லணும். ஒன்று, உங்க சபை உருப்படுன்னு சொல்லணும், இல்லை உருப்படாது நாங்கள் சொல்லுவோம். பல சபைகளில் சபை ஊழியரா ஒருவேளை டீக்கனா உட்கார்ந்துட்டு வந்துட்டேன். ஒரு சபைக்கு நான் கடைசியா நான் இன்னொருங்கிற சபையை விட்டு ஆண்டவர் என்னை வெளியேற்றணுங்கிற நேரம் வருது. நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் சுகவீனத்தில். என்னால் எழும்பி நடக்க முடியாத அளவு கஷ்டப்பட்டேன். 40 நாள் அந்த பாடு என்னை தொடர்ந்தது. 40 நாள் முடித்து குருத்தோல் ஞாயிறு அன்னைக்கு என்னுடைய ஆராதனைக்குள்ள போகிறேன். ஆராதனை முடிச்சுட்டு ஈஸ்டர் ஆராதனை நடத்தணும். 2 ஆராதனை நான் நடத்தணும். 2 மணிக்கு ஒரு ஆராதனை, 4 மணிக்கு ஒரு ஆராதனை. நான் ரெண்டாவது ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு வந்தார். புல்பீட்டில் நின்று சொன்னேன், நான் உனக்கு சொல்லுகிற கடைசி செய்தி இன்னைக்கு வேணா போய் கேட்டுக்கோ, எழுதி வச்சிருக்கான் சொல்லுவேன். நான் உனக்கு சொல்லுகிற கடைசி செய்தி, இனி உனக்கு ஊழியனா நான் இருக்க மாட்டேன். என்னுடைய பணி உன் சபையிலே முடிந்தது. இந்த சபையில் இதுவரைக்கும் 5 ரூபாய் கொடுத்து தண்ணீர் வாங்குறீர்கள். இனி உங்களுக்கு 3 விதமான தண்ணீர் ஆறு போல இந்த ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் அந்த தண்ணியில் ஒரு சொட்டை கூட நான் சாப்பிட முடியாது. என்னுடைய பணி முடிந்தது, நான் கிளம்புகிறேன் என்றேன். அதான் என்னுடைய கடைசி செய்தி. சொல்லிவிட்டு கடைசியாக 2 எச்சரிப்பை சொன்னேன். 2ஐயும் கடைபிடிக்கவில்லை. இன்னைக்கு அந்த சபை சீரழிது. ஹலோ, சும்மா என்னமோ பைபிளை தூக்குறோம் கோயிலுக்கு வரோம் நினைச்சிடாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் இங்கே நடந்துரும். ஒரு போதகரே எழுதிடுவான். என்ன இப்ப வாசிங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அந்தரங்கமா செய்கிற அட்டூழியம், அநியாயம், அக்கிரமம், கொடுமை இதெல்லாம் சபையில இருக்கு. நீ கோயிலுக்கு வருவா, திருவிருந்து எடுப்பா, அட்டூழியம் பண்ணுவா, அநியாயம் பண்ணுவா, இதெல்லாம் மறைவானவைகள். ஐயர்வாளுக்கு மறைச்சிடலாம், யாருக்கு மறைக்க முடியாது?
யாருக்கு மறைக்க முடியாது? டீச்சருக்கு மறைக்க முடியாது. ஹலோ, வெரி குட் டீச்சர். அவர் என்னை உண்டாக்கினவர். அவருக்கு மறைவானது என்னது? ஒண்ணுமில்லை. வெரி குட் டீச்சர். எல்லாம் தெரியும் அவருக்கு. ஜட்ஜ்மெண்ட் உண்டு, கடைசி பரீட்சை உண்டு, ரிசல்ட் போடுற அதிகாரம் டீச்சருக்கு இருக்கிறது. ஃபெயில், தூக்கி எறிஞ்சிருவாங்க உங்களை. நீங்க யாராவும் இருக்கலாம், முதலமைச்சர் மகனாவும் இருக்கலாம், நீ யூ ஆர் ஃபெயில். சொன்னதுதான். அதுல முதலமைச்சர் தலையிட முடியாது. இதுதான் பைபிள்ல இருக்கிற கடுமையான டீச்சருடைய வேலை. வாசிங்க. இப்ப மறைவானவைகள் யாருடையது? தேவனுக்குரியவைகள். அது என்னங்க? வெளிப்படுத்தப்பட்டவைகளோ? எது வெளிப்படுத்தப்பட்டது? நீ அநியாயம் பண்ற, நீ அக்கிரமம் பண்ற, நீ கொடுமை பண்ற, நீ விலக மாட்டா அப்படின்னு ஒரு ஐயர் சொல்றான்னா உன் சபையில சாபம் இருக்கு. அதனாலதான் ஐயர் சொல்றாரு. அவருக்கு என்ன வேற வேலை இல்ல? யோசித்து பாருங்க. ஊழியம் செய்வது எவ்வளவு. ஒரு டீச்சர் லேட்டா வர்றவங்க நினைச்சுவாங்க, முதல் நாள் கூப்பிட்டு கேட்பாங்க, ரெண்டாவது நாள் சொல்லி பார்ப்பாங்க, மூணாவது நாள் நினைச்சுவாங்க 2 இழுப்பெழுத்து வெளியே விடுவாங்க, 3ஆம் நாள் 4ஆம் நாள் ஹெட் மாஸ்டர் அனுப்புவாங்க, 5ஆம் நாள் வெளியே நிப்பாட்டுவாங்க, ஒண்ணுக்கு வழி இல்லைன்னா ரெக்கார்ட் சீட்டை கிளப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியுமாங்க. இதான் ஒரு டீச்சருடைய அதிகாரம். மறைவானவைகள், நீ செய்கிற அநியாயம் எல்லாம் மறைந்திருக்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இப்ப புரிஞ்சுக்கோங்க, அவர் ஒரு நல்ல டீச்சரா கெட்ட டீச்சரா? இப்ப சத்தம் வர மாட்டேங்கி. அவர் நல்ல டீச்சரா கெட்ட டீச்சரா? வெரி குட் டீச்சர். பயப்பட மாட்டாரு. அவரை மாதிரி பயப்படாத ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில் பார்க்கல. அப்போ இப்ப என்ன நடக்கு? வெளிப்படுத்தப்பட்டவர்கள் சொன்ன உடனே 2 காரியம் வெளிப்படுத்தப்படும். ஒன்று, உன் பாவம். என்ன வெளிப்படுத்தப்படும்? சத்தம் போட்டு சொல்லணும். பாவம். இன்னைக்கு நிறைய பேருக்கு டீச்சர் வேலை தெரியாது. டீச்சர் என்ன செய்வாங்க? வேதத்தை எடுத்து போதிக்கும் போது அப்படின்னு சொல்றதை விட பாடத்தை எடுத்து போதிக்கும் போது இவனுக்கு மைனஸ் வராதுன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இவனுக்கு கூட்டல் வராதுன்னு யாருக்கு தெரியும்? புளியம்பத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஐயாங்க வா, கையை மடிச்சு பார்ப்பாங்க. ஒப்பேர்லன்னா திரும்ப எங்க போகும்? புளியம்பத்துக்கு போவோம். அதுவும் ஒப்பேர்லன்னா மண்ணுக்கு தூக்கிட்டு போவாங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கு 30 மாணவருக்கு 30 மாணவனையும் ஒன்னா பார்க்க முடியாது ஒரு டீச்சர். எப்படிதான் பார்க்க முடியும்? ஓ, இது ஆவரேஜ், இது ஆவரேஜுக்கும் குறைவா இருக்கு, இது ஒரு 75 ஒப்பேரும், இது ஒரு 100 வந்துடும். இப்படி 4ஆ பிரிப்பான். சபையிலேயே ஆண்டவர் எத்தனை பிரிச்சு வச்சிருக்காரு தெரியுமா? 2ஆ பிரிச்சு வச்சிருக்காரு. மத்தேயு 25 அதிகாரத்தில் இருக்கு. செம்பரியாடு, சத்தம் போட்டு சொல்லணும். நம்ம டீச்சர் நம்மளை எப்படி பிரிச்சு வச்சிருக்காரு? செம்பரியாடு, வெள்ளாடு. என்னது? செம்பரியாடு குனிஞ்சே போகும், அடுத்தவன் தோட்டத்தில் போய் மேயாது. இந்த வெள்ளாடு கொஞ்சம் மேய்ப்பன் கண்ணா செத்துட்டான்னா என்ன செய்யறோம்? டப்புன்னு அடுத்தவன் தோட்டத்தில் ஏறி மேய்ஞ்சிரும், சண்டை இழுத்து விட்டுரும். ஒரு படியை பாக்கியில். இது யாருக்கு தெரியும்? ஆமா, அதான் எழுதியிருக்கு. இப்ப எதை வெளிப்படுத்துவாரு? ஏசாயா 58ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசாயா 50 எதை வெளிப்படுத்துறாருன்னு சொல்றேன். ஒரு டீச்சர் முதல்ல எதை வெளிப்படுத்துவார்? 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எங்க ஒரு டீச்சருடைய வேலை என்ன? என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல், வெள்ளாடு தாண்டி விழுந்தா காலை கட்டிடுவான்.
அதை நான் விளக்கணும்னா எஸ்ஐகேல் 34 அதிகாரத்துக்கு போகணும். நான் போக விரும்பலை. இப்போ அது ரொம்ப கடினமாக இருக்கு. புரியுதா? இப்போ புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப மீறினியா விட்டுருவாரு. நாள் ஒன்று வச்சிருப்பாரு. துன்மார்க்கனுக்கு அவன் நாள் வருகிறது என்று காண்கிறார்னு வசனம் இருக்கு. சபையில் துன்மார்க்கனா இருந்தியா, உனக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் ஆண்டவர் கைவிடுகிற நாளாய் மாறிவிடும். ஒரு டீச்சர் சொல்லிடுவாங்க, உங்க பையன் கணக்கில் தேரவே மாட்டான், ஒழுங்கா கிளாஸுக்கு வரமாட்டேக்கான், படிக்க மாட்டேக்கான், சொன்னா எழுத்து நிற்கான், இவன் மாப்பிள்ளை பெஞ்சுக்கு லாக்கி. நம்ம சபையில் முதல்ல எந்த பெஞ்சு தான் நிரம்புது தெரியுமா? நான் அன்னைக்கு இது கொடுக்கணும்னு நினைச்சேன். நம்ம சபையில் முதல்ல எந்த பெஞ்சுகள் தான் நிரம்புது? நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ பெஞ்சு போட்டிருக்கேன். என் முன்னால் வந்தால் என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை பெஞ்சு தான் நிரம்புது, அதுக்கு பெருத்தாலையும் போயிடுது. ஆனால் இங்கே எவ்வளோ இடம் கிடக்கு பாருங்க. இது அங்கேருந்து இங்கே வந்து உட்கார்றதுக்கே நமக்கு கஷ்டம்னா நம்மளாம் எப்படித்தான் சபையில் வாழ போகிறோமோ தெரியல. எப்போ மாப்பிள்ளை பெஞ்சுக்கு அனுப்புவாங்க? சத்தமே வரமாட்டேங்குது. அதுக்கு பேர் ஏன் மாப்பிள்ளை பெஞ்சி? இது ஒப்பேர் அதுன்னு தூக்கி அங்கே உட்கார வச்சிருவான் வாத்தியார். நல்லா படிக்குங்க. ஒரு 60 வயசு 70 வயசு உள்ள ஆள் பின்னால் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் முன்னால் வாங்க. என்ன அடுத்த வாரம் திட்டி போடுவேன். நான் ஜோம் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு. இது சத்தம் போடுவோம் சபையில்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அவரு? கவனிக்கிறாரு, உற்று கவனிக்கிறாரு. எப்படி இருக்கும், இவன் தேர்வானா தேர மாட்டானான்னு பார்க்குறாரு. தேர்ச்சி பண்ண வைக்கணுங்கிறதா ஒரு டீச்சருடைய வேலை. எப்படியாவது 100% என்ன செய்திடணும், ரிசல்ட் வாங்கிடணும்னு தான் ஒரு டீச்சர் எதிர்பார்க்கும். அதுக்கு என்னத்தெல்லாம் கையாளும்னு உங்களுக்கு தெரியாது, வாத்தியாராக இருந்தால் தான் தெரியும். என்ன என்னெல்லாமோ கையாளும், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கும். ஒன்றுக்கு ஒப்பேரெல்லாம் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார வச்சிடும். இப்போ அந்த டீச்சருக்கு தெரியும் இவன் தேர மாட்டான். நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? வாசிங்க. மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு உன் பாவத்தை சொல்லு, மறைவானது. அவன் இத்தனமா இவ்வளவு தூரம் தப்பு பண்ணியிருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளவு லேட்டா வரான், ஒழுங்கா கணக்கு செய்ய மாட்டேங்கான், ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேங்கான், இவனை சத்தம் போடு, இவன் கேட்கட்ட இவன் அப்பனையும் அம்மையும் கூட்டு சொல்லு. இதான் ஒரு வாத்தியார் வேலை, ஒரு ஐயருக்கு பெரிய வேலை இதான். இப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்டு உங்கள் அப்பாட்டையும் சொல்ல முடியாது, உங்கள் அம்மாட்ட சொல்லாரு. எங்களுக்கு ஒரு பரம தகப்ப இருக்காரு. யார் தெரியுமா? இயேசு. என் சபையில் ஒரு அம்மா கடைசியில் வரும். அந்த அம்மா வந்த உடனே எனக்கு தெரியும் எல்லாரும் வந்தாச்சுன்னு. ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் 30 வயசுக்கு பிறகு தான் நடக்கும் போட்டு ஏமாட்டு போயிட்டேன். அழுதுச்சு. ஏன்னுச்சு, உனக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு இவ்வளவு அசால்ட்டுன்னா என்ன இருக்கு வீடு? நானும் இந்த ஊரில் வந்து 11 வருஷம் இருந்துட்டேன். 11 வருஷமா எத்தனையோ வாரம் லேட்டாக நான் சத்தம் போடுறேன். 33 வயசுல அந்த பிள்ளை கல்யாணம் நடந்துச்சு. சொல்லிட்டேன். என்னை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுனாரு, ஜாக்கிரதை, சும்மா என்னமோ கோயில் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க. கடவுள் வார்த்தை வந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதான் கடைசி. அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. பாவத்தை தெரிவி, பாவத்தை தெரிவி. பாவத்தை தெரிவிக்கிறா என்ன? மறைவானவைகள் யாருடையது? வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது 2 காரியம். பாவம் செய்கிறவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். செய்தவனுக்கும் பாவம் செய்தது தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இந்த 2ஐயும் மறைச்சியா மாப்பிள்ளை பெஞ்சில உட்காருவ. மாப்பிள்ளை பெஞ்சு அவுட்டா நரகம். இதெல்லாம் தப்ப முடியாது. இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம மறைவானதுல இருக்கமா வெளிப்படுத்தப்பட்டதுல இருக்கமா?
இதைத்தான் நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். ஏசாயாக்குள்ள நான் போறதுக்கு ஒரு வசனத்தை தான் எடுத்தேன். ஏசாயா அந்த 46ஆம் அதிகாரத்தில் பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. அவர் எதை போதிப்பாரு? எனக்கு யூஸ்ஃபுல்லானதான் போதிப்பாரு. யூஸ்லெஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் யூஸ்லெஸ் யூஸ் பண்ண மாட்டார், யூஸ்ஃபுல். அதனால தான் அதுக்கு அந்த வசனத்தை எடுத்து அங்கே நிறைய விளக்கம் இருக்கு. அதுக்குள்ள நான் போனேன்னா ஒரு 20 நிமிஷம் அந்த விளக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்குள்ள நான் அதில் போக விரும்பல. வாத்தியாருடைய வேலை என்னன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நீங்கள் வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னால் ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள போயிட்டு வருவோமா? அப்போ அதையும் முடிச்சுட்டு இங்கே வந்தால் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு கொடுங்க. ரோமருக்கு பவுல் எழுதும்போது என்ன எழுதுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்க பாப்பா யாராவது 19ஆவது வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிறைய பேருக்கு வெளிப்பாடு சொல்ல தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கான். நான் அந்த ஆளுக்கு ஜோம் பண்ண அற்புதம் நடத்துகிறோம். நான் நிறைய வெளிப்பாடு சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ற ஆளு கிடையாது. ஆனால் நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் பாவிகளுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யற மாதிரி, எப்பா நான் இயேசுவோட இருக்கிறேன், நான் டிராக்டர் படி ஜோம் பண்ணு பைபிள் வாசி சொல்றது லேசு. பவுல் என்ன அழகா எழுதுறான் பாருங்க. அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும். சண்டே கிளாஸ் நடத்த போயிருவேன், நான் விபிஎஸ் நடத்துவேன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா உங்களை டீச்சரா காமிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். உன்னை பத்தி ஒரு எண்ணம் இருக்கு. யூ ஆர் அ டீச்சர். நான் போதிப்பேன், நான் வெளிப்பாடு சொல்லுவேன், நான் குருடனுக்கு வழிகாட்டுவேன். உன்னை பத்தி உனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நீ மாத்தலன்னா நீ யாருன்னு உனக்கு சொல்லுவேன். அந்த இடத்துல சொல்றாரு ஒரு வாத்தியார் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. என்ன அடிக்காரு? ஏ ஜபக்குமார் ஆயிடுவாளே, நீ நல்ல வெளிப்பாடு சொல்ற, நல்ல பிரசங்கம் பண்ற, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ. ஹலோ, இப்ப முதல்ல ஐயர்வாள் யாருக்கு போதிக்கணும்? சத்தமே வர மாட்டேங்குது. நான் மேல இருந்து போதகத்தை கேட்டு தான் உங்களுக்கு போதகம் சொல்லணும். அதுக்கு போனேன்னா நான் மத்திய 10ஆம் அதிகாரத்துக்கு போகணும். நான் போக விரும்பல, அது ஒரு பெரிய டாபிக். அங்க கேட்டு நான் என்ன திருத்தி தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அடுத்த வாசிங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆளுங்க சொல்றான் களவு செய்யாதே. என்ன, நான் இதை சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வந்துருது. அங்க நின்று கர்த்தா களவு செய்யாதே, உடனே நம்ம ஆட்களாக எழுப்பி ஒரு பாட்டு பாடுவாங்களே, என்னது கர்த்தாவே. பேப்பர்ல வருது, என்ன பேப்பர்ல வருது. போன வாரம் ஆந்திராவில் வந்திருக்கு. ஆந்திரா பிஷப்பை பத்தி கிளி கிழிச்சிட்டான் ஒரு வாட்ஸ்அப்ல. 500 கோடிக்கு சொத்தை வித்துட்டாருன்னு. அங்க நின்று என்ன சொல்லுதா? அங்க நின்று என்ன சொல்லுதா? சத்தம் சொல்லுங்க. களவு செய்யாது இருப்பாயான பிரசங்கம் பண்ற நீ களவு செய்யலாமா? உன் பைபிள் காலத்தில் ஏதோ படிச்சியா? வாசிங்க. 24ஆம் வசனத்துக்கு போயிருங்க. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறது. வாட்ஸ்அப்பை பார்க்க முடியல. டிடி படிச்சிருக்க, ரிசல்ட் என்ன? படிங்க. எங்க கொஞ்சம் பைபிளை உட்காந்து படிங்க. என்ன திரும்ப திரும்ப சொல்றேன், பைபிளை உட்காந்து படிங்க. மறைவானவைகள் கர்த்தருடையவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு அவருக்கு தெரியும். உனக்கு வெளிப்படுத்தி நீ ஏத்துக்கிடலனா நாத்தான்வேலுக்கு வெளிப்படுத்துவார்.
அந்த ராஜாவுக்கு போய் சொல்லு, அவன் பட்சேபாலை எடுத்துக்கிட்டு அவன் புருஷனையும் கொன்னான்னு சொல்லு. எலிசாட்ட சொல்லுவாரு, ஆகாப் தீர்க்கதரிசியே போய் சொல்லு, கொலை பண்ணதும் எடுத்து கொண்டதும் இல்லையோ அதை சொல்றதுதாயா சபை. தெரியுமா உனக்கு? அதை சொல்றதுதான் சபை. ஐயரு யோசிங்க, இதுக்குதான் பைபிள் டீச்சர். இப்ப போடுங்க, இப்ப மத்தேயு 11 அதிகாரத்துக்கு வாங்க, உள்ள வாங்க, ரொம்ப ஈஸியா போயிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும். இப்ப டீச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்களா? வருத்தப்பட்டு. என்னது வருத்தம் வருது? என்னது வருத்தம் வருது? 20ஆம் வசனத்துல இருந்து படிக்கணும். எங்க கொஞ்சம் நிறுத்தி இப்பதான் படிக்கணும். இது ஒரு நல்ல டீச்சிங் பிளேஸ். இந்த இடம் டீச்சிங் பண்ண இடம். ஒரு பைபிள் டீச்சர் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களுக்கும் வெரி குட் டீச்சிங் கொடுக்கிறார். என் பின்னால வந்துட்ட, என் கூட தான் இருக்கிற, ஆனா இப்ப நான் ரிசல்ட் தேடுறேன். புரிஞ்சுதா? ஜனவரி மாசம் வந்துட்டு ரிசல்ட் பார்க்கிறாங்க மாணவர்களுக்குள்ள. இப்ப ரிசல்ட் தேடுறார் ஆண்டவர். எங்க வாசிங்க, பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால். என்னதுங்க? சத்தமோடு சொல்லுங்க. கணக்கே வரலன்னா டீச்சர் கம்பு எடுத்துருவாங்களா? கம்பு எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? ஒரு வருஷம் உனக்கு போதிச்சுட்டடா, 35 மார்க் எடுக்கட்டா, உனக்கு 5-6 சாத்து தருவேன். நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டேன் கலிலேயாவில். நான் பிறந்த ஊர் அங்க. நான் உட்கார்ந்து தேவ வார்த்தையை பல முறை சொல்லிட்டேன். இப்ப போய் பார்க்கிறேன், அங்க ரிசல்ட் பார்க்கிறேன். நீங்க பைபிள் இந்த கண்ணோட்டத்தோட படிக்க மாட்டீங்க. நாங்க எவ்வளவு வேதனை அடைகிறோம் தான் தெரியும். நாங்க இந்த கண்ணோட்டத்தை படிக்க சொல்லி தரும்போது தான் நானும் அழுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்ணோட்டத்தை ஆண்டவர் சீடர்களுக்கு காமிச்சு கொடுக்காரு. பாரு, நீ எனக்கு பின்னால ஊழியம் செய்ய போறா, நான் உனக்கு ஒரு மாடல். இப்போ நான் என்ன செய்யறேன், உன்னை கூட்டிட்டு போய் இத்தனை வருஷம் 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ண ஒரு பட்டணம், கலிலேயா பட்டணத்தை காமிக்க, அந்த பட்டணத்தில் இருக்கிற சில பட்டணங்களை காமிக்க. அதுல நான் பலத்த செய்கைகள் செய்துட்டேன். சாதாரண செய்கைகள் அல்ல. என்ன செய்துட்டேன்? பலத்த செய்கைகள். டியூஷன் வச்சு பார்த்துட்டேன், தனியா வடை வாங்கி டீ வாங்கி கொடுத்து என்ன சொல்லி பார்த்துட்டேன், கணக்கு சொல்லி கொடுத்து பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. வாசிங்க. ஹலோ, ரிசல்ட் என்னது? கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு. நான் இப்ப அது அவ்வளோத்தையும் சொன்னா உங்களுக்கே என் மேல கோபம் வரும், வேண்டாம். அதோட விட்டுட்டு இப்ப நீங்க 28ஆம் வசனத்துக்கு 27, 26 இருந்து படிக்கணும். பிதாவே, என்னது நான் இப்படி ஏசுனது யாருக்கு பிரியமானது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. எங்க கொஞ்சம் நிறுத்தி பைபிளை படிக்கணும். இயேசு கோராயிசின் பட்டணத்திலையும் பெத்சாயிதா பட்டணத்திலும் திட்டுறாரு பப்ளிக்ல. சீடர்கள் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டவர் தன்னை குற்றம் இல்லாதவனாய் காண்பிக்கிறார். ஒரு டீச்சர், ஏன் இது நானா சொல்லலன்னு காமிக்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், வேதத்தை கையில் எடுத்த எந்த போதகனும் எச்சரிக்கை தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் பேசுறத அவன் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா அவன் மாட்டிக்குவான். இப்ப அவர் சொல்றார், அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை என்னது? அப்ப இந்த பட்டணத்தை சபைன்னு சொன்னது யாரு? சத்தம் வர மாட்டேங்கி. ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? உங்க போதகர் இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லணுமா? நீங்க தான் முடிவு பண்ணிக்கிடணும். நான் கண்டினியூ ஆகுறது, நான் போறது உங்க கையில் தான் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன், உங்களை பரலோகம் கூட்டு போறதா இட் இஸ் மை டியூட்டி. தெளிவு சொல்லிட்டேன். படிக்கிறது உன் வேலை, சொல்லி கொடுக்கறது தான் என் வேலை, எச்சரிக்கிறது என் வேலை. அதை நான் நிப்பாட்டவே முடியாது. அதை நான் நிப்பாட்டவே முடியாது. கோடி ரூபா கொடுத்தாலும் நான் நிப்பாட்ட மாட்டேன். என் ஸ்டாண்ட் அவுட் நான் இறங்கவே மாட்டேன். ஏன்னா நான் நரகத்துக்கு போக விட முடியாது. நான் இங்கே மட்டும் இப்படி இல்லை, என் வீட்லேயும் அப்படி தான் இருப்பேன். கர்த்தர் சொன்ன பிறகு திரும்பி பார்க்குற சோழி எனக்கு கிடையவே கிடையாது. பீடத்தில் நின்று சொல்லியிருக்கேன், நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாவா சொல்லிது, நான் தான் அவனை அடக்கம் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் சொல்லி தான் தீருவேன். சொல்லாட்டா நான் செத்தேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, போ கோரோசினுக்கு, பெட்சாதாவுக்கு போ. இயேசுவை விட அன்புள்ளவர் யாராவது உண்டா? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இயேசுவை விட அன்புள்ளவர் உலகத்தில் யாராவது உண்டா? அவர் சொல்றாரு, நான் சொல்லல, பிதா வெளிப்படுத்திட்டாரு, அதனால சொல்றேன். இப்ப என்ன நடந்துச்சு? என்ன இப்ப நீங்க வாசிக்காது. இப்போ சகலமும் என் பிதாவினால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர இப்ப நான் பிதாவை அறிந்ததுனால பிதா சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லிட்டு இப்ப 12 சீடர்களும் பரிதாபமா நிற்கான். நம்மளை மாதிரி இல்லை, இந்த ஐயர் செத்தா நல்லா இருக்கும்னு ஒரு கூட்டம் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் இன்னைக்கு செத்தா பரலத்துக்கு போயிடுவேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் மனுஷனுக்கு பிரியமா ஊழியம் செய்த நாட்கள் எனக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதுக்காக உட்கார்ந்து பல நாளாய் உபவாசம் போட்டு இந்த சரீரம் சாகிற வரைக்கும் கடவுள் வார்த்தையை சொல்லுவார். என் மகன் ஒரு நாள் நான் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டேன், பைக் எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி. அவன் 6 மணி நேரம் டு சேர்மாதேவி பைக்கில் போயிட்டான். எனக்கு ஆண்டவர் காமிக்காரு, நான் போகிற போக பாரு அப்படின்னு. அழுவுறேன், இயேசுவை காத்துக்கொள்ளும். இந்த நாய்கிட்ட லைசன்ஸ் கிடையாது. கதறேன். சிக்கிட்டான் போலீஸ்காரன்ட்ட. எனக்கு ஃபோன் பண்ணுறான், இப்போ பைக் எடுத்துட்டு பஜாருக்கு வந்தேன். சேர்மாதேவிக்கு நீ நல்லா போன, நான் உன்னை காலையில் பைக் எடுத்துட்டு போவாதேன்னு சொன்னல. இப்போ நான் எடுத்துட்டு போயிட்டப்பா, சாரிப்பா. இப்போ போலீஸ்காரன் யார் நிற்காரு, கையில் கொடு. அவன் கொடுத்தோன்னே, சார் நான் ஜெபக்குமார் சார். சார் சார் என்ன சார் உங்கள் பையனை இப்படி வளர்த்துருக்கே, 2 போட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு. அவர் 7, உங்கள் அப்பன் பேரு கெடுக்கையில் இருக்க ஒப்பல. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என் பையன் செய்த தப்ப கூட காமிச்சு கொடுக்கிறவர். பறந்து என் பையன் வேணா வருவான் கேட்டுக்க. ஏன் தெரியுமா? நான் என் பையனை நேசிக்கேன். உங்களோட தப்பை ஏன் ஏன்ட காமிச்சு தராருன்னா, நான் உங்களை நேசிக்கிறோட யார் உங்களை நேசிக்கா? இயேசு. குட் டீச்சர் உங்களை நேசிக்காரு. ஒரு நேசிக்கிற டீச்சர் கண்டிப்பாக அடிப்பா, திட்டுவா. அதான் டீச்சர். என்னைக்கு கம்பெடுக்காத நானோ அன்றைக்கி ரோட்டில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தையும் மற்ற மாவட்டத்தில் எடுத்து பாருங்கள், ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. 13 வயசில் கர்ப்பமான பிள்ளைகள் அதிகம். ஏன் வாத்தியார் அடிக்கப்படாது? எங்களுக்கு என்ன, ஐயரு
கண்டிச்சு பிரசங்கம் பண்ணப்படாதுன்னா சபை நாசமாக போயிடும். எங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ சீடர்கள் பயந்து நிற்கான், எப்படிடா ஊழியம் செய்ய முடியும்? இப்போ ஆண்டவர் தெருவுலையும் பயந்து நிற்காங்க ஒரு கூட்டம். ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டாரு. இப்போ அங்கே நீதிமான் இருந்திருப்பானா இருந்திருக்க மாட்டானா? இது சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் இருக்கு. அந்த கோரோசில் நீதிமான் இருந்திருப்பானா இருந்திருக்க மாட்டானா? சொல்லுங்க. மனம் திருமணம் இருந்திருப்பானா இருந்திருக்க மாட்டானா? அவன் அவ்வளவு கலங்கி நிற்கான். கூட யாரும் கலங்கி நிற்கா? 12 சீடரும் கலங்கி நிற்கான். இப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு. இது சுவிசேஷ ஊழியத்துக்கு சொல்லல, பயந்து நின்ன கூட்டத்துக்கு சொன்ன வார்த்தை. எப்பா எனக்கு பின்னால ஊழியம் செய்ய முடியாதுன்னு பயப்படுறியா? உனக்கு வருத்தம் வந்துட்டா இந்த ஊழியம் தேவையா? மறுபடியும் எங்க போயிடலாம், எங்க போயிடலாம்? மீன் பிடிக்க போயிடலாம். இவங்களை பார்த்து சொன்னாரு, வருத்தத்துடன் பாரம் சுமக்கும் மனிதர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கதான் முக்கியம். இப்ப தன்னை பத்தி சொல்றாரு. இது வரைக்கும் அவர் எங்கேயும் தன்னை பத்தி சொல்லல. நீங்க ரீட் யுவர் பைபிள், வேதத்தை ரொம்ப அழகா படிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், புரியுதா? இப்ப தன்னை பத்தி சொல்றார். ஏய் இங்க வா, நான் அந்த பையனை அடிஸ்டன்ட்டு நல்லா படிக்கிற மாதிரி பக்கத்தில் வர மாட்டான், பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த அம்மா எப்படி இருக்கு? கணக்கு பார்க்க கணக்கு கொண்டு நோட்டை கொண்டுட்டு 10 பேர் வந்தானு வைங்க, ஒருத்தன் தப்பா போட்டதுக்கு நீ யாரை பிடிச்சி கொட்டிக்கிட்டு இருக்கா? தப்பு பண்ணவனு பிடிச்சி. இப்போ நல்லா எழுதுனேன் உள்ள வருவானா? ஏன் வர மாட்டான்? எம்மாடி இந்த அம்மா ஒரு பாரி மைனஸை தாண்டல ப்ளஸ்ஸில் இருக்குது. இப்போ நம்மளையும் சேர்ந்து என்ன செய்யும்? இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கொண்டா ஐயா ஒன்றும் செய்யலை, அது ஒழுங்கினோம், அதனால தான் அதுக்கு 2 போட்டு என்ன செய்தேன். இப்போ அந்த பையனை முதுகு தடவி விட்டு ரைட்டு போட்டு குட்டு போடுறது எந்த டீச்சர் தான்? அடித்த டீச்சர் தான் எதுவும் போடுது. அதைத்தான் இதில் எழுதி வச்சிருக்கு. என்ன அழகா பைபிள் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக எழுதியிருக்குல்ல? என்ன நான் யார் தெரியுமா? சாந்தமும் நான் உனக்கு சொன்னதை மட்டும் செய். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டுனா அங்கங்க சொன்னதை செய்யின்னு அர்த்தம். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு வீட்டில் மனப்பாட கணக்கு போட்டேன்னா அதை செய். அதான் நான் உனக்கு கொடுக்குற நுகம். நான் உன்னைய உபவாசம் இருந்து உனக்கு பொறுமை வேணும்னு ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணு. நீ ஒழுங்கா திருந்தணும்னு ஜெபம் பண்ணு. அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணாத. உன் பிள்ளை மனம் திரும்பிட்டா உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. உங்க சபையில நான் பார்க்கிறேன், இந்தியாவுக்காக ஜெபம் பண்றிய. குடும்பம் பூரா பார்த்துக்கிட்டு தான் வரேன். வீட்டுக்குள்ள கதவை பூட்டி உன் புருஷனுக்கா ஜெபம் பண்ணுமா? மனம் திரும்பட்டவன். 1 கொரிந்தியர் 7:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:14 நீங்க ஜெபம் பண்ணட்டா என்ன நடக்குன்னு பைபிள்ல எழுதி வச்சிருக்கு பாருங்க. எண்ணத்திலான அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் ரட்சிக்கப்படுகிறான் எழுதல, தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். மனைவி மாறு புருஷனை பரிசுத்தமாக்கணும். சண்டை எழுத விடக்கூடாது. மனைவியானவா புருஷனை பரிசுத்தமாக்கணும். ரீட் யுவர் பைபிள். வாசிங்க கீழே. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். பொண்டாட்டி கோபக்காரியா இருந்தா அவளை கெட்டி பிடிச்சிட்டு சரி சரி எண்ணி ஆடி அடுத்தவன் அடிக்காதுன்னு சொல்லு. ஒன்னி அடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டான், அடுத்தவளை அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவான். அதான் எழுதி வச்சிருக்கு, பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் எது அசுத்தமாயிரும்? நீனு ரசிக்கப்படல, உன் புருஷனும் ரசிக்கப்படல, உன் குடும்பம் விளங்காம போயிரு எழுதி வச்சிருக்கான். அசுத்தமாயிரும். என்ன அழகா பைபிள் எழுதியிருக்கான். இதைத்தான் எழுதியிருக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்.
மனம் திரும்பின உடனே நான் சொல்றேன்னா உன் மேல அன்பு வச்சிருக்கேன், அதனாலதான் நோக்கம் சொல்றேன். ஏற்றுக்கொள். திட்டால ஆயிரவாள ஊழியக்காரனை திட்டாத, அவனுக்கு கொண்டு வர வேலை இல்லையா? யோசிக்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு வச்சிட்டு என்ன சொல்றாரு? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு அடுத்த வசனம் எங்க நீங்க நுகத்தை ஏற்றுக்கிட்டா தானுங்க மெதுவா இருக்கும். நுகத்தே ஏற்றுக்கிட்டலையே எப்படி மெதுவா இருக்கா கடினமா இருக்கான்னு எப்படி தெரியும்? நீங்க ஆண்டவர் எச்சரிக்கும் போது அதை ஏத்து பாருங்க, அது எப்படிதான் இருக்கும்? மெதுவா தான் இருக்கும். என் சுமை லகுவாயும் இருக்கும். இதை சொன்ன பிறகுதான் சீடர்கள் விழிச்சான். நீங்க எந்த பைபிள் காலத்தில் போய் படிச்சாலும் இந்த மாதிரி ஆழமெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். இப்ப சொல்லுங்க, ஏசு இருக்காரா? உங்களுக்கு டீச்சரா இருக்காரா? வெளிப்படுத்துறாரா? தயவு செய்து சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்றாங்க. நேற்று ஒருத்தர் என்கிட்ட வந்தார். நான் உடனே ஒரு காலி மனைவிக்கு அவனுக்கு சண்டை. என்னை 1 மணி நேரம் கவுன்சிலிங் வாங்கினான் ஃபோனில். நான் சொன்னேன், தம்பி உனக்கு இந்த மனைவியை தந்தது யார்? ஏசு கிறிஸ்து. அவட்ட இன்னும் கோபம் போகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்க? கேட்குறது பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன. என்னென்ன செய்யணும்னா இந்த மனைவியை தந்ததுக்காக சத்தம் வர மாட்டேங்குது. இந்த கோபமுள்ள பெண் ஜாதியை தந்ததுக்காக என்னை இந்த அளவுக்கு ஏசுவதற்காக தோத்துறோன்னு அவன் முன்னால் ஜோம்னாதா ரூமை பூட்டிட்டு ஜோம்னு முன்னால் ஜோம்னா திரும்ப ஏசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனை நான் விளாட்டு என் ஃப்ரெண்டு அவன். நான் என்ன சொன்ன தெரியுமா? உன் மனைவி ரொம்ப ஏசும்போது அப்படி கெட்டி பிடிச்சிக்கிட்டு சரி நல்லா ஏசு அப்படின்னு சொல்லி சத்தமே வராது அப்படின்னு. ஆனால் நீங்கள் இப்படி தான் செய்வீங்களா? இல்லை நான் செய்தது தானே உன்ட்டு சொல்லித்தரேன். முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழிச்சல எம்மா எனக்கு சோறு தாமான்னு யார்கிட்ட தான் கேட்கணும்? என் நுகம் மெதுவாயும். என்ன எத்தனை கோடி பொம்பளை தமிழ்நாட்டில் இருக்கா? எனக்குன்னு ஒருத்தியை தேடி தந்தது யார் தான்? ஏன் பொண்டாட்டி தான். புரிஞ்சுட்டா? வேற ஒன்றையும் கிடைக்கல. இப்போ இதை கையில் வச்சு பயன்படுத்துறது நுகமா? இது ஒப்பேராது. அடுத்ததுன்னா நீ அடுத்ததை போய்கிட்டு இருக்க ஒன்றும் ஒப்பேராது உனக்கு. தயவு செய்து சொல்றேன், வேதத்தை படியுங்கள். உங்களுக்கு இருக்கிற போதகர் யார் தெரியுமா? உங்களுக்கு அழுகிறவனா இருக்கணும், உங்களை எச்சரிக்கிறவனா இருக்கணும். என்ன ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம். அந்த போதகத்தின் விளைவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசி கொண்டிருக்கும் போது சொல்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் கோபமா இருக்காங்க. அப்போ ஏசாயா சொல்றாங்க, எனக்கு உணர்த்தினதுனால சொல்றேன். 19ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம். சீயோன்னா சபை. உடனே நீங்கள் சீயோன்னு பரலோகத்திற்கு நினச்சிக்கிறீங்க. சபை சீயோனை ஜனந்த ஜனங்கள் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளினார். நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஆண்டவர் உனக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் என்னது புல்பீட்டில் நின்று போதகர் ஏசும்போது நான் செய்த தப்பை இவன் சொல்றான், போதகர் மறைஞ்சிருக்கவே முடியாது. புல்பீட்டில் ஏறிட்டானா சபையாருக்கு போதகர் கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா எச்சரிக்கான் அல்லது ஆறுதலா சொல்றான், நம்ம காரியத்தை சொல்றான். இதுதான் போதகம். என்னங்க குருடனா இருந்தா இல்ல, போதகர்களை காணனா என்னை பத்தி சொல்றான், அதுதான் எழுதியிருக்கான். நீ வலதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்குதான் போதகர். சரியா? பயப்படாதீங்க. ஆண்டோடைய நுகம் மெதுவாயும் ஆண்டோடைய சுமை லகுமாயும் இருக்கும். சிலுவையில் கூட கோவப்படாதவர் அவர். கண்களை மூடுவோமா?
நம்மை தாழ்த்துவோமா? வசனம் சொல்லுகிற போதகர்கள் இல்லாத காலம், வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி தன் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிற ஊழியர்கள் பெருகி இருக்கிற காலம், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிற காலம். இந்த பிரசங்கத்தில் இயேசு வரமாட்டார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எவ்வளவாய் நேசிக்கிறீர் எங்களை. கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், கற்றுக்கொள்ளுகிற நல்ல அனுபவத்தை, நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுகிற கிருபை எனக்கும் என் குடும்பத்துக்கும் வந்திருக்கிற எங்கள் எல்லாருக்கும் தாரும். காரணம், நாங்கள் இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது பரலோகம் வர வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தான் பைபிள் காலேஜ். ஆதலால் பரலோகத்துக்குரியவர்களாய் நாங்கள் எங்களை மாற்றுவதற்கு தொடர்ந்து கற்றுத்தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.